ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் ஒரு சூப்பரான அதுவும் சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இது பண்ணுறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன். அந்த பால் நல்லா காயணும். பால் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் ஆடை ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பால் திரிஞ்சு நமக்கு பன்னீர் மாதிரி நமக்கு திரியாக கிடைக்கும். அதனால் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமும் அடுப்பில் ஆன்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பால் திரிஞ்சு வரும். அப்படியே அந்த கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா திரியாக ஆகுறது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ஃபுல்லாக கெட்டிப்பாயிடும். அவ்வளோதான், ஃபுல்லாக திரி ஆகிடுச்சு. இப்போ இது வடிகட்டுறதுக்காக நான் ஒரு பாத்திரம், அது மேலே ஒரு ஃபில்ட்ரு வச்சு அது மேலே ஒரு துணி போட்டிருக்கேன், வெள்ளை கலர் துணி. இப்போ இதில் அந்த பாலை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இது ஆறட்டும். ஏன்னா சூடாக இருக்கும்போது நம்மளால் எடுத்து இது பிழிய முடியாது. இப்போ பாருங்கள், இப்போயே ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு கீழே. மீதி இருக்கிறத நம்ம கர்ச்சீஃப் 4 பக்கமும் பிடிச்சி எடுத்து அப்படியே பிழிஞ்சோன்னாக்கா மீதி இருக்கிற எல்லா தண்ணியுமே ஃபுல்லாக வடிஞ்சு வந்துடும். வடிஞ்சு வந்ததுக்கப்புறமா மீதி இருக்க அந்த பால், திரியான பாலை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதை எடுத்துட்டேன். இப்போ இது என்ன பண்ணணும், கையிலே நல்லா பிசைஞ்சு விடணுங்க. இப்போ திரியாக இருக்கும், நம்ம கையில் பிசையும் போதே ஒரு சாஃப்டான டவ் மாதிரி கிடைக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா இது சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன சைஸில் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் அழகாக உருண்டை பிடிச்சி இப்போ எடுத்து வச்சுட்டேன். இந்த சைஸ் கரெக்டான அளவாக இருக்கும். ஏன்னா நம்ம பாகில் போட்டு கொதிக்க விடும்போது இதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதனால் இந்த சைஸ் போதுமான அளவாக இருக்கும். இப்போ பாகு எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குண்டா எடுத்துக்கிட்டேன். அதில் 1 டம்ளர் சக்கரை போட்டிருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி விகிதம் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலந்துக்கோங்க. 1 டம்ளர் சர்க்கரைக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இப்போ அந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த சக்கரை பாகுக்கு பதம், கம்பி பதம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதிச்சா போதும், பாகு ரெடி ஆகிடும். இப்போ எல்லா உருண்டைகளும் சேர்த்தியாச்சு. இப்போ இந்த தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு ஆன்லேயே இருக்கட்டும். சிம்மிலேயே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நல்லா உப்பி வந்திருக்கு நம்மளோட ரசகுல்லா. அவ்வளோதாங்க, சூப்பரான பயங்கர டேஸ்ட்டான ஒரு ரசகுல்லா ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இது நீங்கள் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.